ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்சிபி பிளேயர்ஸோட இன்டர்நேஷ்னல் டீமுக்கான பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த சீசன் கப்பு வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக அந்த ஃபில் சால்ட், விராட் கோலி இருக்கட்டும். அவர் என்னதான் இருந்தாலும் எல்லா சீசனுமே ஆடுவார். பட் அவரை சுற்றி ஆடுறதுக்கான பிளேயர்ஸ் லைக் ஃபில் சால்ட் இந்த வருஷம் எஸ்பெஷலி, அதுக்கப்புறமா ஃபினிஷிங்கில் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸ் லைக் ஜாக்கோப் பெத்தல், இந்த மாதிரியான பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே செட் ஆனதுனால தான் இந்த சீசன் அவங்களுக்கு ட்ராஃபி அடிக்க முடிஞ்சுது. அண்ட் புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லோரும் ரீசெண்டான ஃபார்ம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஃபில் சால்ட் ஒரு பயங்கரமான செஞ்சுரி அடித்தார் ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக. அவர் ரன் மிஷின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் அவரோட பேட்லேருந்து ரன் வந்துகிட்டே இருக்கும். எப்படியா இருந்தாலும் பவர் பிளேயில் ரன் ரேட்டை லிஃப்ட் பண்ணி சிக்ஸ் overs 65 ஃபார் நோ லாஸ், 70 ஃபார் நோ லாஸ்னு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ அவர் அடிக்க ஆரம்பித்தார்னா ரன் ரேட் போய்கிட்டே இருக்கும், நிற்காது சுத்தமாக. அப்படி இருக்கும்போது பயங்கரமான ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயராக இருப்பார் ஃபில் சால்ட் T20 ஃபார்மேட்டில். அண்ட் அதுக்கப்புறமா ஜாக்கோப் பெத்தல் எடுத்துக்கிட்டால் அவரோட அடாப்டிவான ஒரு பிளேயர். எந்த டைமென்ஷனாலும் ஆட முடியும் அவரால். ஸ்வீப்பாக இருக்கட்டும், இறங்கி அடிக்கிறதா இருக்கட்டும், நடுவில் ஒரு 2 ஓவர் ஸ்பின்னை போடுறதா இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் பயங்கரமாக ஆட் பண்ணுவார். அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த சீசனில் பிக் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷனில் எடுத்த ஒரு பிக்னால் கண்டிப்பாக ரொமாரியோ ஷெப்பர்ட் சொல்லலாம். பிகாஸ் அவர்கிட்ட பவுலிங்கும் இருக்குது, பேட்டிங்கும் இருக்குது. பேட்டிங் தேவைப்படுறப்பெல்லாம் ஒரு 35-40 அடிப்பார், அதுவும் 10, 12, 15 பால்ஸ்லேயே. அண்ட் பவுலிங் பண்ணுறப்ப க்ரூஷியலான விக்கெட்ஸை மிடில் ஓவர்ஸில் பிரேக் த்ரூ கொடுத்துட்டு டீமுக்கான விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கனால தான் ஆர்சிபி இந்த சீசன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீசன் அவங்க ட்ராஃபியை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னதுன்னா ஆர்சிபியோட கோர் எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு. பிகாஸ் படிக்கல் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார், சூப்பரான ஃபார்மில் ஆடிட்டுருக்காரு படிக்கல். செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடிச்சிட்ருக்காரு. அண்ட் ஜிதேஷ் சர்மா இப்போ இந்தியன் ஸ்குவாட்லேயே இருக்கார். அவரோட சேர்ந்து தினேஷ் கார்த்திகோட மாஸ்டர் பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சுரேஷ் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார், படிக்கல் இருக்கார். ஸோ எப்படி பார்த்தாலுமே டீம் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு கன்ஃபார்மாக ட்ராஃபி கண்டெண்டர்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?